இங்கிலாந்தின் மிக முக்கியமான மற்றும் பெரிய விமான நிலையமான ஹீத்ரோ விமான நிலையத்தை இன்று முழு நாளும் மூடுவதற்கு அதன் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் மேற்கு லண்டனின் ஹேஸ் பகுதியில் உள்ள மின்சார உப நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தால் விமான நிலையத்தில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த அவசர தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஹீத்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீ விபத்தின் விளைவாக ஹீத்ரோ விமான நிலையத்தில் இன்று அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 16,300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சார தடையை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் புதிய தலைவராக சிம்பாப்வேயின் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிர்ஸ்டி கோவென்ட்ரி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 41 வயதான அவர் இந்த பதவிக்கு தெரிவாகும் முதல் பெண்மணி மற்றும் முதல் ஆபிரிக்கர் ஆவார். 6 ஆண் வேட்பாளர்களை வீழ்த்தி அவர் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவராக தெரிவானார். 97 வாக்குகளில் 49 வாக்குகளை அவர் பெற்றுக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.